பிரபுதேவா சாருக்கு தான் நாங்கள் கதை பண்ணி ரெடி பண்ணி ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு எஜ்ஜே சூர்யா கிட்ட சொல்கிறேன். வந்து பார்க்குறேன் அதே காம்பினேஷனு குஷின்னு அனௌன்ஸ் கொண்டு வருது. குஷி வந்து விஜய் சார் வந்து இப்போ அப்போ நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போ நானும் ஒரு மின்சார கண்ணா ஷூட்டிங்க்கு இதுக்கு போயிருந்தோம், சுவிட்சர்லாந்து போயிருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் தான் சொன்னார், அப்போ இப்படி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் போய் வாலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நான் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த டைரக்டர் எஜ்ஜே சூர்யா கொஞ்சம் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் போய் பேசினேன். நானும் படம் பார்த்துட்டு எஜ்ஜே சூர்யாவை கூப்பிட்டு கேட்டோன்னா எஜ்ஜே சூர்யா சொன்னார், இப்படி ஏம்ரத்தன் கமிட்மெண்ட் சார், அடுத்து வந்து ஒரு பிரபுதேவா வச்சு நாங்கள் ஹீரோ ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அப்புறம் ரத்தன் சார் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக போய் சொல்லிட்டேன். விஜய் சார் வெரி இன்ட்ரெஸ்டடு, எஜ்ஜே சூர்யா வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, எனக்காக விட்டு கொடுங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு விட்டோன்னா சரி பேசிக்கலாம் தானே அப்படின்னு அப்படி இப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஒரு ஹாலிடேக்காக நான் ஒரு 1 மந்த் யூகே போயிட்டேன், லண்டன் போயிட்டேன். இப்போ வந்து பார்க்குறேன் அதே காம்பினேஷனு குஷின்னு அனௌன்ஸ் கொண்டு வருது. அவங்க வந்து பிரபுதேவா மாற்றி அந்த கதையை மாற்றி குஷின்னு அந்த ஸ்கிரிப்டை வந்து இல்லை அது எனக்கு தெரியாது. பிரபுதேவா சாருக்கு தான் நாங்கள் கதை பண்ணி ரெடி பண்ணி ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு எஜ்ஜே சூர்யா கிட்ட சொல்கிறாரு. அப்போ விஜய் சார் இன்ட்ரெஸ்டட் நான் போய் சொன்னோன்னே டக்குன்னு நான் யூகே வேறு போயிட்டேனே. அப்போது வந்த பிறகு பார்க்குறேன் இப்போ குஷி கதையை வந்து எஜ்ஜே சூர்யா விஜய் சார்கிட்ட சொல்லி ஏம்ரத்தன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரி ஓகே, நம்ம விரிச்சு தான் நமக்கு வருங்கிற மாதிரி நான் ஒன்றும் பேச வருத்தப்படும். இப்போ ஹீரோஸோட சம்பளம்லாம் எடுக்கலாமே, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பெரிய ஹீரோட சம்பளம் அரௌண்ட் ஒரு 20 to 25 கோடி இருக்குமா சார்? எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அவ்வளோ கூட இல்லை, ஒரு 10 to 15 கோடி. அஜித் சார் இது அப்போ வந்து கிட்டத்தட்ட 13.5 கோடி 1380 காப்பி. 1380 அஜித் சார் சம்பளம்லாம் சேர்த்து. சம்பளம்லாம் சேர்த்து அவ்வளோதான். 4 கடல் டோட்டல் பட்ஜெட் அதான். அதுக்கப்புறம் ஆரியா மாறும்போது நம்ம வந்து 5.20க்கு இப்போ ஃபைனல் பண்ணுறோம். 5 கோடி 20 லட்சத்துக்கு கிட்ட அப்படியே பாதி ஆயிடுச்சு படம். அப்போ 4 கடவுள் டைம் வந்து இவர் ஆரியா அப்போ 10 வீட்டுக்கு வருவார், ஞாபகம் இருக்கு. அப்போ ஆரியா வந்து கிட்டத்தட்ட அஜித் சாரை தூக்கிட்டு நம்ம வந்து அப்போ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாலாவுக்கும் அஜித் சாருக்கும் இருந்தனால அப்போ டக்குன்னு ஆரியாவை போடலாம் இவன் சொல்கிறான் யார் பாலா அப்படி சொல்லி தான் 4 கடவுள் போட்டோன்னா அப்போ ஆரியா வந்து 24 ஹவர்ஸ் என் கூட தான் இருப்பான். என் ஆஃபீஸுக்கு வர்றது, வீட்டில் இருக்குது, வீட்டில் ஏதாவது வேணா எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆரியா அவ்வளோ க்ளோஸாக இருந்தான் வீட்டில் எல்லாரோட. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிறதால நிறைய பேர் கூட இந்த வெட்டு ஒன்று துண்டுன்றதால இந்த மனஸ்தாபம்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்கணும்னா இப்போ 4 கடவுள் படத்தப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அஜித் சாருக்கும் பாலா சாருக்கும் சண்டை அடைச்சா ஏதோ துப்பாக்கிலாம் காமிச்சாங்கன்ற பிறகு யார் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கதையெல்லாம் விடுவாங்க. உங்களுக்கு நீ என்ன அது மெயினாக நீங்கள் ஹேண்டில் பண்ண பொறுத்து நீங்கள் தான். இப்போ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதால இப்போ அஜித் சார் இடத்துல ஆரியா வர போடுறாருன்னா அது பெரிய வெளியில் வந்து அது பெரிய நியூஸாக இருக்கும். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம்? என்னை பொறுத்தவரை நான் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ 4 கடவுள் கதை பாலாங்கிட்ட சொல்லும்போது நானும் பாலாலாம் ரூம் என்ன அப்போனால இப்போ அந்த கதை என்கிட்ட ஒரு லைன் சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி அந்த லைன் சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சது. டெமெண்ட் அப்போலாம் அஜித் சார் பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து காப்பி தான் கொடுத்தேன். எனக்கும் அதுக்கும் அஜித் சாருக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம பாலாவுக்கும் மொத்தமாக அமௌண்ட்டு கொடுத்துட வேண்டியது. பாலா அஜித் சாருக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்குறேன், எனக்கு தேவையில்லை. அந்த டைம்ஸ் தான் அதில் யார் நடிக்க வச்சோ யார் ஒர்க் பண்ணுறாங்களோ கேமராமேன் யாராக இருந்தாலும் டைரக்டர் பாலாவோட பொறுப்பு தான்.